ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 7 முட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோம்மேடாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச தோல் உரிச்ச முட்டையை போட்டு வதக்கிக்கலாம். அந்த முட்டையிலேயே இதெல்லாம் அனைத்தும் சார்ந்துக்கும். இப்போ பெரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். இதெல்லாம் அதை போட்டு நல்லா பெரட்டியாச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ முட்டையை பாருங்கள். முட்டை இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. அதோடைய மசாலாலாம் அந்த முட்டையில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இப்போ இன்னொரு கடாயை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட். நல்ல பட்டை, கிராம்பு, ஸ்டார்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சுக்கட்டும் ஃப்ரெண்ட். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட். வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா கொஞ்சம் செவக்கிற மாட்டம் இருக்குது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து தக்காளி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோம்மேடாக அரைச்சி வச்சதை போட்டு கிண்டிக்கலாம். நல்லா பெரிய கரண்டியாக வச்சு நீங்கள் கிண்டும்போது கிண்டினாக்கா இது வரைக்கிறதுக்குள்ள போயிடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த முட்டையில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். முட்டை கிரேவி மாமா. முட்டை தொக்கு. லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போதான் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. உன்னையெல்லாம் யூடியூப் சேனல்ல போடுவோம்மா. இரு, ஒரு வீடியோ இருக்கு உனக்கு. நம்மளும் கொஞ்சம் கிண்டி விடுவோம். நம்மளுடைய கடமைகள் கொஞ்சம் பல இருக்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும். இது இன்னும் நல்லா சுருன்னு வதங்கணும். அந்த எண்ணெய் இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வடை தட்டி கொஞ்சம் அடிப்போம். அதோடைய பச்சை வடையெல்லாம் போகட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அப்புறம் என்னதான் போடுவேன்? இந்த கொத்தமல்லி புதினா எப்போ தான் போடுவேன்? எதையாவது நல்லா வணங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வதங்கிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி ஆகிக்கும். அந்த பச்சை வடையெல்லாம் போய்க்கும். ரசாயன பொடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பெப்பர் தூள் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஏதாவது காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து பேசிக்காக காரம் சாப்பிட மாட்டேன். நான் குடல் கொட்டை பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா கிரேவி பக்கத்தில் வந்துருச்சு. சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், அதனால் காரம் இருக்காது. பெப்பர் பவுடர் மட்டும்தான் காரம். பச்சை மிளகாய் ஒரு 1/2 மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க வந்து காரம் வந்து அவ்வளோக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம். கலந்துருக்கு. என்னம்மையே, நான் ஏற்கனவே காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். அதனால் காரம் வந்து அவ்வளோக்கு இருக்காது. நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ மசாலாலாம் கலந்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து அந்த கிரேவியில் போட்டுக்கலாம். சரிம்மா. எங்கள் அம்மா கிளம்பிருச்சு அந்த